பொதுவுடைமை இயக்கத்தினரால் தோழர் என்றும் எங்கள் எல்லோராலும் அன்போடு ஐயா என்றும் அழைக்கக்கூடிய தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் ஒரு மகத்தான ஆளுமை. இந்திய ஜனநாயகம் உலகத்தின் மாபெரும் ஜனநாயகம். அந்த உலகத்தின் மாபெரும் ஜனநாயகம் ஒரு வெற்றி வியாபார களமாக மாறிப்போன இந்த காலத்தில் ஒரு நிகரற்ற நேர்மைக்கும் எளிமைக்கும் பொது வாழ்வில் சொந்தக்காரராக திகழ்ந்த தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு மாபெரும் வழிகாட்டியாகும். உள்ளபடியே அவர் விடுதலைக்காக வெஞ்சிரையில் வாடியவர், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தளராது போராடியவர். 85 வயதை கடந்த நிலையிலும் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் மணல் கொள்ளை மாளாது நடப்பதற்கு எதிராக அவரே வழக்கு தொடர்ந்தவர், வாதிட்டவர். நான் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த பொழுதும் உயர்நீதிமன்றத்தினுடைய சட்ட ஆணையராக இருந்து கிரானைட் மாஃபியாக்களுக்கு எதிராக நான் நிலைப்பாடுகளை எடுத்த பொழுதெல்லாம் இந்த மகத்தான ஆளுமை என்னை தொடர்பு கொண்டு எனக்கு ஆதரவாக நின்றவர். அவரோடு பழகிய நாட்கள் இனிமையான ஒப்பற்ற நாட்கள். எனவே இன்றைக்கு கால பெருவழியில் அவர் மறைந்திருக்கலாம், ஆனால் தமிழர்களினுடைய நெஞ்ச கூட்டுக்கள் அவர் நிறைந்திருக்கிறார். அவருக்கு தமிழர்களினுடைய சார்பாக, எங்கள் இயக்கத்தினுடைய சார்பாக வீர அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவுடைய இறுதி காலம் முழுக்க தாமிரபரணி ஆறு அவர் பிறந்த ஊர் காப்பாற்றினார். ஆனால் கரூரில் காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கம் 2016 முதல் 2018 வரை எடுத்த தொடர்ந்த போராட்டங்களுக்கு முழுக்க அத்தனை போராட்டங்களுக்கு உடனிருந்து செயல்பட்டது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஆறுகளில் ஆற்று மணல் அள்ளக்கூடாது என்ற உத்தரவை பெறுவதற்கும் காரணமாக இருந்தவர். தமிழ்நாட்டினுடைய மணல் தேவையை ஆற்று மணலுக்கு மாற்றாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று காலம் முழுக்க சொல்லிக் கொண்டிருந்தவர். ஆற்று மணலும் வேண்டாம், இங்கே எம்சாண்ட் என்று சொல்லக்கூடிய செயற்கை கல் மணலும் வேண்டாம், வெளிநாட்டிலிருந்து கட்டணம் இல்லாமல் கிடைக்கின்ற இயற்கை ஆற்று மணலை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டின் ஆறுகளை மலைகளை கண்போல் பார்த்தவர். தன்னுடைய இயக்கத்தை பார்த்தது போல் தமிழ்நாட்டின் ஆறுகளை மலைகளை பார்த்து காலமெல்லாம் இயற்கை விரும்பியாக இருந்து இயற்கையை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் தன்னுடைய உணர்வோடு இணைத்தவர். அவருடைய வழியில் தமிழ்நாட்டினுடைய ஆற்று மணல் கொள்ளையும் மலைகளை அழிப்பையும் தடுத்து நிறுத்துவோம். தமிழ்நாட்டின் மணல் தேவைக்கு வெளிநாட்டில் இருந்து இயற்கை ஆற்று மணல் இறக்குமதி செய்வதை அவருக்கான நினைவாக செயல்படுத்துவோம். முகிலன், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம்.